வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS-புரம். கான்டாக்ட் 9677790367. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த 5000 எந்த லெவலுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? மக்களுக்கு பெண்களுக்கு எந்தெந்த இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? பெண்களுக்குப்பா ஒரு 500 ரூபா கிடைச்சாலே ஒரு இன்ப அதிர்ச்சி. இன்றைக்கி ஒரு 5000 நினச்சி பார்க்க கூட முடியாது. 5000 ரூபா கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயாக்கு. இதெல்லாம் வச்சு என்னெல்லாம் செலவு பண்ணலான்னு யோசிச்சிருக்கீங்க? இதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன யூஸ் ஆகுது? வீட்டு செலவுக்கு அவன் அரிசி பருப்பு எண்ணெய்லாம் வாங்கி வைப்போம். மாதம் வீட்டு வாடகை கட்டுவோம். இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அடுத்த முறை 1000 ரூபான்றதை 2000 ரூபாயை உயர்த்தி தரோன்னு சொன்னார்ல, அது எப்படி இருக்கு? 2000 ரூபாய் ஏற்றுக்கு தர எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். 5000 ரூபா இப்போ இந்த அறிவிப்பு வந்தோடனே எப்படி இருந்துச்சு? இது கேட்டோடனே எப்படி? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நாங்கள் எதிர்பார்க்கல. அது சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நியூஸ் கேட்டவொன்னு 3 மாதம் சேர்த்து போட்டதும் இன்னும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இதுக்கு எதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம வீட்டு தேவைக்கு யூஸ் ஆகும். மற்ற தேவைக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு அது ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கலாம். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 1000 ரூபான்றதை 2000 ரூபா உயர்த்தி தரோன்னு சொல்லியிருக்காருல, அது கேட்டோடனே எப்படி? சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் இப்போ நம்ம பணத்துக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்குறதெல்லாம் விட்டுட்டு நம்ம கையில் ஒரு பணம் இருக்கிறன்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னால் ஒரு பெனிஃபிட் இல்லை. ஆனாலும் இது வரதுன்றது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ பசங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி கொடுக்கலாம். அதை பிள்ளைங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொடுக்கலாம். அதுக்காக எதிர்பார்த்தீங்களா இப்படி அறிவிப்பு வரும்? இல்லை நான் எதிர்பார்க்கல. ஐயா முதல்வர் அவர்கள் எங்களுக்கு 5000 போட்டதுக்கு முக்கிய நன்றி. இந்த செய்தி எப்போ பார்த்தீங்க? பார்த்தோன்னே எப்படி இருக்கு? காலையில் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐயா. என்னென்னலாம் இது யூஸ் ஆகும்னு யோசிச்சு வச்சுருக்கீங்க? எங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஐயா. பிள்ளைங்களுக்கு யூஸு, எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸு, எல்லாத்துக்குமே யூஸ் ஐயா. ஐயாவுக்கு ரொம்ப கோடி நன்றி ஐயா. அடுத்த முறை அவர் தான் ஐயா ஆட்சிக்கு வருவார். அவர் தான் ஐயா முதல்வர். மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் முதல்வர். அவர் தான் தலைவர். 5000 ரூபா இந்த அறிவிப்பு வந்தோடனே எப்படி இருந்துச்சு இந்த செய்தி கேட்டு? அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாலே எனக்கு மெசேஜ் வந்துருச்சுங்க. 8:30க்கெல்லாம் எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தோம். இந்த 5000 போட்டால் தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அண்ணன் தம்பிங்க கிட்ட கூட நாங்கள் போய் நிற்கிறதில்ல. எங்களுக்கு அண்ணனாக இருந்து எங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறாரு. எங்கள் தேவைகளெல்லாம் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். இதனால் இதை வச்சு இதெல்லாம் பண்ணலான்னு ஏதாவது கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், என்னோட மருந்து செலவுக்கு உதவும். என்னோட தேவைகள், நான் எங்கேயாவது போகணும் வரணுன்னாலாம் எனக்கு தேவைக்கு நான் யாரையும் எதிர்பார்க்காத வாழறேன் இந்த காசை வச்சு. அதுதான் சொல்லணுச்சு. இப்போ நம்ம ஹஸ்பண்ட்டை கேட்போம், அப்பாட்ட கேட்டிருந்துருப்போம். ஓகே, இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே எனக்கு அண்ணன் தம்பிங்களோட உதவியை கூட நான் எதிர்பார்க்கல. நான் இவர் எனக்கு அண்ணனாக இருந்து எனக்கு எல்லா உதவியும் இதில் தான் நான் செய்துக்கிறேன். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபான்றதை 2000 ரூபா உயர்த்தி தரோன்னு சொல்லியிருக்காரு. அது வந்தால் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? நிறைய உதவியாக இருக்கும். அதிகமான உதவி. எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. எனக்கு காலையில் 8:30 மணிக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஆமாம், சந்தோஷம் தாங்கலை. என் பிள்ளைங்கக்கிட்டலாம் பாரு, எங்களுக்கு வேறு எவ்வளோ காசு போட்டுருக்குறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. இப்போ 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு திடீர்னு 5000 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. இது கேட்டோன்னே எப்படி இருந்தது உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்குதுயா. இந்த பணத்துலாம் இது 1000 ரூபா கொடுக்குறாங்க, இப்போ 5000 ரூபா கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? பேங்க்கில் போ. ஐயா கிட்ட சொல்லிட்டேன். ஸ்டாலின் ஐயா பேங்க்கில் போட்டுறீங்க? ஆமாம். செலவு இந்த கரண்ட்டு பில்லு இது எல்லாம் சரி பண்ணி. அடுத்த வாட்டி வந்து 1000 ரூபான்றதை 2000 ரூபா கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல, வந்தால் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக ஜெயிக்கணும், வருவார் கண்டிப்பாக. காலைல 5000 ரூபா அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பு கேட்டோன்னே எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒரு அண்ணன் தம்பிங்க அமிச்சா மாதிரி ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. எப்போயுமே ஒரு 1000 ரூபாய் வர்றது, நம்ம அம்மா வீட்டில் கூட அந்த ஒரு 1000 ரூபாய் கேட்கணும் கூட வெக்கப்படுவோம் அண்ணங்கிட்ட எல்லாம். இவர் வந்து முறைப்படி அனுப்புகிறாரு. அதுவே ரொம்ப மிக்க நன்றி. அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு. இவரே இந்த ஆட்சியில் இவரே தான் வரணும். நாங்கள் எல்லோரும் உறுதி கொடுப்போம். அவருக்கோசம் நாங்கள் எல்லோரும் தோல் கொடுப்போம். எல்லாருமே சேர்ந்து நாங்கள் 5000 ரூபாயில் என்னென்னலாம் செலவு பண்ணலாம்னு யோசிச்சு வச்சுருக்கீங்க? எதுக்கெல்லாம் உங்களுக்கு? இல்லை, நாங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு தேவையான பொருள் நாங்கள் வாங்கிப்போம். அதுங்களுக்கு உதவி செய்வோம் நாங்கள். ரைட். இப்போ அடுத்த முறை வந்து 1000 ரூபான்றதை 2000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. அது
எவ்வளோ கொடுத்தாலும் அவர் இஷ்டப்பட்டு எங்களுக்கு கொடுப்பார், நாங்கள் இஷ்டப்பட்டு வாங்கிப்போம். பொங்கல் சீருக்கு தான் பிறந்த வீட்டிலேருந்து 1000 ரூபாய் கொடுப்பாங்க தெரியுங்களா. ஆனால் எங்களுக்கு எங்கள் அண்ணன் எப்போவுமே சீர் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அது யாருக்குன்னா கிடைக்குமா? அதனால் எங்கள் ஆட்சி எப்போவுமே இதே மாதிரி மலரட்டும். அடுத்த முறை வந்து 1000 ரூபான்றது 2000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம்ப்பா. நம்ம இப்போ 1000 ரூபான்றதே எல்லோரும் சொல்கிறாங்க. நான் பஸ் ஃபேர் மிச்சம் பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன், நான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவுக்கு இதாகுது. அப்போ இது இன்னும் டபுள் மடங்கு ஆகலை. என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க, ஒரு ட்ரெஸ் வாங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் எங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள ஒரு இது. இந்த 5000 ரூபா அறிவிப்பு வந்தோடனே எப்படி இருந்தது உங்களுக்கு? இது கேட்டோம் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் நினைக்கவே இல்லை இவ்வளோ காசு கிடைக்கும்னு. அவர் எவ்வளோ யோசிச்சிருக்கார் பார்த்தீங்களா. 3 மாதம் வந்து நமக்கு காசு அவங்களுக்கு பாவம் கிடைக்காத, அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது யோசிச்சார். அவர் நினச்ச எதுவுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருத்தரை பற்றியும் அவர் நினைக்கிறாரு. ஐயோ இந்த மாணவன் என்ன பண்ணுவான், இந்த மாணவி என்ன பண்ணும், இந்த குடும்ப தலைவி என்ன பண்ணுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் கணவன்மாருங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சும்மா தானே இருக்க செய்யி, சும்மா தானே இருக்க நீ செய் இந்த வேலையை அப்படின்றாங்க. இன்றைக்கி 1000 ரூபாய் எங்களுக்கு வந்தது பெருமையாகுது. நாங்கள் சும்மா இல்லை, எங்களுக்கு 1000 ரூபா வருது, அந்த காசை எடுத்து செலவு பண்ணுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் எங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் இந்த 3 மாதத்துக்கு சேர்த்து கோடை காலத்துக்கும் வந்து 2000 கொடுத்தாரு பாருங்க. அது பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் எங்கள் கலைஞரை வந்து கலைஞர் இருக்கும்போது 89ல் மகளிர் இது சட்டம் கொண்டு வந்தார், பெண்களுக்கும் உரிமை உண்டுன்னு. ஆனால் நான் அதில் நல்லா நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் அண்ணனுங்களுக்கு தான் உரிமைன்னு சொல்லி எங்கள் அப்பா அவங்களுக்கு எழுதிட்டார். ஆனால் 89ல் இவர் சட்டம் கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் அந்த பங்கு கிடச்சிது. இன்றைக்கி நாங்கள் எங்கள் அம்மா தயவில் நாங்கள் இருக்கிறோம். அவங்க விற்றா கூட எங்களுக்கு ஷேர் உண்டு. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ பெண்களுக்கு அவங்க என்ன செய்யலை, அவங்க அப்பா காலத்துலேருந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ நாங்கள் எப்போ எங்கே போவோம்? அவருக்கு தான் போடுவோம். 5000 ரூபாய் எந்த விதத்துலலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த 5000 ரூபாய் நிறைய யூஸ்ஃபுல்ப்பா. இப்போ வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், இல்லை என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸு கட்டுவோம், ஏதோ ஒன்று செய்ய. இப்போ நான் வயசானவன், எனக்கு இப்போ கடமை முடிஞ்சிச்சு. இது எனக்கு எவ்வளோ யூஸாக இருக்கும் இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், இப்போ என் பேர பசங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். என் அம்மச்சி இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது நான் அந்த காசை எடுத்து செலவு பண்ணுவேன். உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷம். மகளிர் உரிமை தொகை 5000ன்னு சொல்லி திடீர் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு 3 மாதத்துக்கு சேர்த்து கேட்டோன்னே எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக தூங்கி வந்தோம். தூங்கி வந்ததே எங்கள் தெருவில் எல்லாருமே வந்து 5000 போட்டுக்கிறாங்க என்ன 5000ன்னு கேட்டேன் நான். தலைவர் போட்டுக்கிறாரு 5000 ரூபாய், அண்ணன் போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வேறு அதிர்ச்சி அது. போய் செல்லை எடுத்து பார்த்தா 5000 வந்துக்குது. எங்கள் பையன் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. என் குடும்பமே எல்லா குடும்பமும் சந்தோஷப்பட்டது. அண்ணன் போட்டது அதிர்ச்சியில். திரும்பியும் அண்ணன் தான் வரணும், அண்ணன் தான் வெல்வார். 5000 ரூபாய் எந்தெந்த விதத்துலலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எதெல்லாம் செலவு? இப்போ குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவும். ஒருத்தவங்க சொன்னாங்க எங்கள் தெருவில், பரவாயில்ல நல்ல வேலை இந்த நேரமாக போட்டார். முதல்ல ஒரு நல்லா இருக்கணும். அவர் என் பையன் ஸ்கூல் ஃபீஸுக்காக, என் பொண்ணுக்கு ஆவானாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல கூட யூனிஃபார்ம் எடுக்கிறது கூட ஆகணும் எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு கேட்கும் போது. கொடுத்த ஒரு முதல்வருக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. 1000 ரூபான்றது அடுத்த முறை ஆட்சி வந்தால் 2000ன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக 3000 கூட கொடுப்பாரு. ஏன்னா இந்த ஆட்சி வந்து எந்த ஆட்சியிலும் நடக்கலை. எடப்பாடி கூட ஆண்டார் 10 வருஷமாக. என்ன செஞ்சுருக்காரு எங்களுக்கு? என்னால் ஒன்றுமே சொல்ல முடியலையே. இவர் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும், நீங்கள் டைம் கொடுக்க மாட்டீங்களே எங்களுக்கு. இவர் சொன்னு நிறைய செஞ்சுருக்காரு. வரலூர் கோட்டம் புது வச்சுக்கிறாரு, எங்களுக்கு 1000 ரூபாய் போடுறாரு, பஸ் இலவசம் கொடுத்துக்கிறாரு. அதேமாரி தீபாவளிக்கு பொங்கலுக்கு வந்து 3000 கொடுத்தாரு. எப்பயுமே 1000 500 2000 கொடுப்பாங்க, 3000 ரூபாவை கொடுத்தாரு. போன ஆண்டு கொடுக்கமெல்லாம் பேசினாங்க. இந்த ஆண்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துருந்தா இன்னைக்கு திடீர்னு 3 மாதம் சேர்த்து 5000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இதை கேட்டோன்னே எப்படி இருந்தது? காலையில் ஃபோன் எடுத்து பார்த்தேன், மெசேஜ் சவுண்டு கேட்டது. 5000 பேங்க் மெசேஜ் தான் வந்தது. ஒரு வேளை வந்து இது தப்பாக போட்டாங்களா என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தேன். அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே டிவி ஆன் பண்ணோன்னே சிஎம் பேசுனாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டேன். பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் தந்திருக்கோம், கோடைக்கால விடுமுறைக்கும் 2000 சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னார். இந்த திட்டத்தை வந்து மகளிருக்கு நாங்கள் செய்கிறோம், இது முடக்கிறோம் பார்க்குறாங்க, இது முடக்க முடியாது மகளிருக்காக அப்படின்னு அவர் சொன்னபோது ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தது. டக்குனு இது கேட்டது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? நல்லா இருந்தது, சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல செய்கிறத. அடுத்து நாங்கள் திரும்ப நாங்கள் வந்தோம்னா 2000 கொடுக்குறோன்னு சொன்னிருக்காங்க. ரொம்ப நல்லா நினச்சி பார்க்கல. நல்லா ஒரு வருது வந்து என்னென்னலாம் செலவு பண்ணாலும் யோசிச்சு வச்சுருக்கீங்க. இப்போ என் தேவைக்கு மட்டும் எங்கள் வீட்டில் தான் பார்த்துப்பாரு. அதனால் அவரும் வீட்டுக்கு தான் செய்வோம், நாங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துக்கிறேன் நானும். அடுத்த முறை வந்தால் 2000ன்னு சொன்னாங்கல்ல, அதை கேட்டோன்னே எப்படி? அதுவும் சந்தோஷமாக தான் இருந்தது. இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லையா? ஆமாம். இந்த 5000 ரூபா அறிவிப்பு கேட்டோன்னே எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இவர் வந்து இதுமாரி போட்டாரே, ரொம்ப சந்தோஷம். இந்த 5000 போட்டது சந்தோஷம். 3 மாதத்துக்கு சேர்த்த மாதிரி போட்டது ரொம்ப சந்தோஷம். இந்த 5000 வச்சு என்னென்னலாம் செலவு பண்ணலாம்? நம்ம தேவைக்கு பண்ணலாம். இப்போ நம்ம அர்ஜென்ட்டு ஒரு ஆடு வாடகையே கொடுக்க முடியலன்னா கூட வாடகை கொடுக்கலாம். இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் ஒரு அலுவலனா நம்ம பொண்ணுக்கோ பேரனுக்கோ கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. இந்த இன்னைக்கு மட்டும் ரொம்ப ஜனங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக அவர் தான் வருவார், அது ஒன்றும் பயப்படவே வேணாம். அவர்
அவர் வந்து 2000 2000 கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னார்ல. அதுவும் சந்தோஷம்தான், அதுவும் சந்தோஷம்தான். 2000 ரூபாய் சந்தோஷம்தான், அவரை மறக்கவே முடியாது. ஆனால் ஓட்டெல்லாம் அவருக்கு தான். காசுன்றது நம்ம ஹஸ்பண்ட்டை கேட்போம், பசங்கள்கிட்ட கேட்போம், அப்படி இருக்கிறது இல்லாமல் நமக்குன்னு ஒரு காசு. இன்னைக்கெல்லாம் சம்பாதிச்சா கூட அந்த 1000 ரூபாய் கிடைக்கிறது கஷ்டம் தான். இது பெருமை தான் அவர் கொடுக்கறது. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு கொடுத்தாரு பாருங்க, ஜனத்தங்களுக்கு கோடியான ஜனத்தங்களுக்கு சந்தோஷம்.